பார்க்கணுமான்னு. ஓகே, கவிமுன்றில் கலந்துரையாடல் 8க்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மு. மேத்தாவின் ஊர்வலம் கவிதை தொகுப்புல இருந்து முத்துமுத்தா ஒரு 6 கவிதைகளை வந்து நமக்காக விமர்சிக்கிறதுக்குன்னு தாண்டி கருத்து பகிர்வு நடத்துறதுக்கு நம்ம ஜமுனாஸ்ரீ பொன்னுசாமி வந்திருக்காங்க. சொல்லுங்க ஜமுனாஸ்ரீ, நீங்க சொல்ல நான் ஸ்லைட் மாத்துறேன். ஓகே, நன்றி அண்ணே. அனைவருக்கும் எனது வணக்கம். ஜமுனாஸ்ரீ லைன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ. இந்த கவி மூன்றில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த ஊர்வலம் அண்ணா விளங்குதா? அண்ணா விளங்குதா? விளங்குதானே? இப்ப விளங்குது ஜமுனாஸ்ரீ, இப்ப விளங்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதை தொகுப்பானது என்னோட கல்லூரி காலங்கள்ல நான் படிச்ச கவிதை. புது கவிதையில நான் முத பார்த்த கவிதைகள்னா அது இந்த கவிதைகள் தான். கவிஞர் மு. மேத்தா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவரும் முதல்ல வந்துட்டு மரபு கவிதைகளை தான் வந்து எழுதிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த புது கவிதை பிரபலமா எழுதப்பட்ட அந்த துவக்க கட்ட காலகட்டத்துல வந்து இந்த புது கவிதையிலையும் சில விஷயங்களை வந்து எளிமையா எல்லாருக்கும் போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால புது கவிதைக்கு நுழைந்தவர். இவரோட முதல் கவிதை தொகுப்பு வந்துட்டு கண்ணீர் பூக்கள் அப்படின்ற கவிதை தொகுப்பு. அந்த கவிதை தொகுப்பு வந்து இன்னும் நிறைய மக்களிடையே போய் சேர்ந்தது. அதற்கப்புறம் அவர் எழுதுனது வந்து இந்த ஊர்வலம் எனும் கவிதை. சரி, நம்ம கவிதைகளை பார்க்கலாம். ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போற கவிதை வந்து கோடும் கோலமும். ஜனநாயகம் பரவாயில்லை, எப்போதும் ஒரு பட்டே இருக்கும். இவரோட கவிதைகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப படித்ததுமே நம்மளுக்கு புரியும் வண்ணம், அதுலயும் சில ஒரு கேலியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால எனக்கு இந்த கவிதைகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவிதை தொகுப்புல இருந்து. இது வந்து நம்ம ஒரு சிறிய கவிதை தான், ஆனா நம்ம ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கவிதை. இப்ப உள்ள அந்த அரசியலை பத்தி தெளிவா போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜனநாயகம் நாடு அப்படின்னு சொல்றோம், ஆனா அந்த ஜனநாயகம்ன்றதுலயே வந்து சில விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சபடி பார்த்தோன்னா அதெல்லாம் அந்த கோடுகள் தள்ளி போட்டுட்டே போற மாதிரி தான் இதுவும் இப்ப இருக்கிற இந்த சூழலும். மக்கள் கையில கொடுத்துட்டாங்க, இருந்தாலுமே அது வந்து ஸ்டில் மற்றவர்களாலதான் அது இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு ஒரு அரசியலை பத்தின ஒரு கவிதை. ஒன்றின் மேல் ஒன்றை குறிபார்த்து எரிந்து குண்டு விளையாடினோம், கோழி விளையாடினோம், இன்று எவரெவரோ வந்து எரிந்து விளையாட நாமே குண்டுகள் ஆனோம். இது வந்துட்டு நம்ம அதாவது ஒரு மக்களா இருந்துட்டு, மக்கள் வந்து முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல நம்ம தலைவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப வர அந்த தலைவர்கள்லாம் வந்து நம்மள ஒரு விளையாட்டு பொருளா ஆக்கி பண்ற மாதிரி அவர் அந்த கவிதையில வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து ஒரு பூ உதிர்ந்து கிடக்கிறது. இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை, ஒரு நெருங்கிய கவிதைன்னு சொல்லலாம். ஒரு பூ உதிர்ந்து கிடக்கிறது, ஓரமாய் செல்லுங்கள் தோழர்களே. எந்த கொடுங்காற்றின் இடது கால் இடறியதோ செடியின் சிரிப்பு இங்கே சிந்தி கிடக்கிறது. கழுத்தை திருகிவிட்டு கை எதுவோ திருகிவிட்ட கை எதுவோ தேவமொழி எடுத்து தனித்திங்கே ஏங்கி கிடக்கிறது. இது வந்து
நம்ம எதுவா வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு குழந்தையா இருக்கும், இல்லைன்னா ஒரு பெண்ணா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு உயிர் வந்து ஆஹ் உதிர்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பூவோட அழகா அவர் வந்து ஊமைப்படுத்தி எழுதியிருப்பாரு. கோவிலுக்கு போகாமல், கூந்தலிலே சேராமல், பிறர் கழுத்தை சுற்றாமல், பிணத்திற்கும் ஆகாமல் ஒரு பூ உதிர்ந்து கிடக்கிறது. ஓரமாய் செல்லுங்கள் தோழர்களே. காலில் அணிந்துள்ள செருப்புக்கு என்ன கண் இருக்கிறதா, நெஞ்சிருக்கிறதா அப்படின்னு அது ஒரு கவிதை. ஆஹ் இது நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு பூ பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா நான் இதுல நிறைய நம்ம ஒவ்வொரு கவிஞர்கள் ஒவ்வொரு வாசகர்களோட பார்வைக்கு ஏற்றாற் போல அந்த பார்வை வந்து மாறுபடும். அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பா நான் வந்து ஒரு பெண் அப்படின்னு தான் இந்த கவிதையில வந்து பார்த்தேன். அதாவது ஒரு பெண் வந்து பிறந்து அவளோட லட்சியம் அடையாம, பெற்றோர் கூடயும் மகிழ்ச்சியா இல்லாம, அவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் எதையுமே பார்க்காம அவங்க வாழ்க்கை வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. யாரோ அவங்கள வந்து சிதைக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி. சோ இந்த கவிதையை படிக்கும் போது நான் ஒரு செய்தி வேற கேட்டிருந்தேன். அந்த செய்திக்கும் இந்த கவிதையும் என்னை வந்து ரொம்ப பாதிக்க செஞ்ச ஒரு கவிதை இது. என்னன்னா அந்த பெண் வந்து கற்பழிச்சுட்டாங்க அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தி ஒண்ணு நான் பார்த்தேன். கற்பழித்து அந்த இளம் பெண் வந்து கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செய்தி அப்ப நான் கேட்டிருந்தேன். அப்ப அந்த செய்தியை பார்த்து இந்த கவிதையை படிக்கும் போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு பெண் உதிர்ந்து கிடைக்கிறாங்க அப்படின்றத இந்த கவிஞர் வந்து சொல்ல வந்த மாதிரி எனக்கு தெரிந்தது. அது இப்ப உள்ள அந்த சூழல ரொம்ப அழகா அவர் வந்து ஒரு பூவை கொண்டு அந்த கவிதையில வந்து அவர் சொல்லியிருக்கிறது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அடுத்து திரை. இந்த கவிதையும் ஒரு சிறு கவிதை தான். கட்டில் திரையை கழற்றி வைத்தார், ஜன்னல் திரைகளை சுருட்டி வைத்தார், அறைகளின் திரைகளை அகற்றினார், காலையில் விழித்து கடமை தொடங்கி வீட்டு மனிதரின் விழிகளில் படவில்லை, அகற்றப்படாமல் கலற்றப்படாமலும் அவரவர் மனதில் அசைந்து கொண்டிருப்பது அந்த திரை அப்படின்னு சொல்லிட்டு இத நம்ம நிறைய வகையில வந்து ஆஹ் பார்க்கலாம். இந்த ஒரு கவிதையில வந்து நிறைய அர்த்தங்களை நான் பார்த்தேன். அதாவது இந்த திரைன்றது மனசுல எல்லார் மனதிலும் வந்து இந்த ஒரு திரை இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்திற்காக அந்த திரையிடப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா வந்து சில பேர் வந்து ஏழ்மை, நல்ல வசதியானவர்கள், ஏழ்மையா இருக்கிறவங்க இப்படித்தான் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய வந்து திரைகள் எல்லாரும் மனதிலும் வந்து இருக்கும். அந்த திரைகள் அகற்றப்படும். என்னதான் நம்மளை சுத்தி நம்ம வந்து தினமும் நிறைய விடயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய கருத்துக்கள் இப்படி ஏன் செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு அநீதி, இந்த மாதிரிலாம் நம்ம வெளியில பேசிட்டு இருந்தாலுமே எல்லார் மனதிலுமே ஆழமா ஒரு அந்த திரை வந்து இடப்பட்டுதான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில அந்த விஷயம் நடக்கிற போது அந்த திரையானது விலகாமல் அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிற ஒரு கவிதை இது. அடுத்து இதுவும் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. நிலா, வானம், நட்சத்திரம். சிவப்பு விளக்கு வீதியில் சென்று கொண்டிருந்தவன் அன்னார்ந்து பார்த்தான். ஆகாயத்தில் ஒரு வெள்ளை விளக்கு வீதி. கண் சிமிட்டி கூப்பிடும் கூட்டத்தில் ஒருத்தி மட்டும் ஊமையாய் உருண்டு திரண்டு. இந்த கவிதை வந்து நிலா, அந்த ஒருத்தி மட்டும் ஊமையாய் உருண்டு திரண்டு அது வந்து நிலாவை குறிக்குது. கண் சிமிட்டி கூப்பிடும் கூட்டத்தில் அப்படின்னு அங்க சொல்லும் போது நட்சத்திரம் அந்த விட்டு விட்டு அந்த ஒரு மின்னும் இல்லையா, அது வந்து கண் சிமிட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வானம்ன்றது வந்து இந்த நட்சத்திரத்தையும் நிலாவையும் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா ஒரு அழகான ஒரு கவிதை. ஆனா அந்த கவிதைக்குள்ள இருக்கிற பொருள் தான் எனக்கு அந்த கவிதை மேல உள்ள நாட்டத்தையே அதிகரிச்சிச்சு. அதாவது சிவப்பு விளக்கு வீதி அப்படின்னு அங்க ஆரம்பிச்சிருக்காரு.
அப்ப சிவப்பு விளக்கு வீதி அப்படின்னாலே நமக்கு தெரியும். இது வந்து பாலியல் தொழில் செய்பவர்கள் இருக்கிற ஒரு இடத்த பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆகாயத்தில் ஒரு வெள்ளை விளக்கு வீதி. அங்க என்னன்னா நிறைய பெண்கள் வந்து ஆஹ் கண் சிமிட்டி கூப்பிடும் அந்த ஒரு கூட்டத்துல வந்து ஒருத்தி மட்டும் அதுக்கு விருப்பமே இல்லாம ஒரு ஆஹ் தன்னை வற்புறுத்தலால ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துல அவ இருக்கா. விருப்பமே இல்லாம அவ அங்க இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதை. இந்த கவிதையை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பார்வை அந்த பாலியல் தொழில் செய்பவர்கள் இந்த மாதிரியான பார்வை வந்து வேற மாதிரி இருந்தது. இந்த கவிதை வந்து எனக்கு ஒரு சில சிந்தனை மாற்றத்தை கொண்டு வந்தது. ஏன்னா அப்ப நாங்க உட்கார்ந்து நண்பர்களோடு நாங்க இந்த கவிதையை பத்தி எல்லாம் பேசும்போது இந்த மாதிரியும் சில சம்பவங்கள் நடக்கும். இதனால பெண்கள் அங்க சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கருத்து பரிமாற்றங்கள் அப்ப நடக்கும்போது அப்பதான் எனக்கு ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்களும் நம்மளை சுற்றி இருக்கு. யாரும் வந்து எந்த ஒரு யாராவது ஒரு ஆள் ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட முழு சம்மதத்தோட தான் அவங்க செய்யறாங்க அப்படின்றது கிடையாது. அது அவங்க வற்புறுத்தலால் செய்யலாம். ஏதாவது சூழல் காரணமா செய்யலாம் அப்படின்ற ஒரு ஒரு பார்வை எனக்கு வந்து அப்பதான் கிடைத்தது. அதனால இது எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கவிதை. இந்த கவிதை தொகுப்புல நிறைய கவிதைகள் இருக்கு. எனக்கு குறிப்பா மிகவும் பிடித்த என்னை சிந்திக்க வைச்ச ஒரு சில கவிதைகள் தான் நான் இங்க வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டேன். கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் தெரிவிக்கவும். ஓகே, பகிர்வுக்கு மிக்க நன்றி ஜமுனாஸ்ரீ. ஸோ கருத்துக்கள் சொல்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளிங்கிறத சொல்லிடுறேன். இந்த நிலா வானம் நட்சத்திரம் கவிதையை படிக்கும் பொழுது நான் என்ன நினைச்சேன்னா, சிவப்பு விளக்கு வீதியில் சென்று கொண்டிருந்தவன் போட்டிருந்தாங்க இல்லையா, நான் என்ன நினைச்சிருந்தேன், ஒருத்தன் வந்து மோட்டர் பைக்ல போயிட்டு இருக்கா, திடீர்னு வந்து ரெட் லைட் விழுந்துருச்சு அப்படின்னா, டிராஃபிக் லைட்ல ரெட் லைட் விழுந்துச்சு, என்ன பண்றது தெரியாம மேல அண்ணாந்து பாக்குறான், அங்க இருக்கிறத விவரிக்கிறான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே புரியுது, ஓகே பாலியல் தொழில் சம்மந்தப்பட்டது போல அப்படின்னு. சரி, ஓகே, பரவாயில்ல. மு மேத்தா அவர்களுடைய கவிஞர் மு மேத்தா அவர்களது ரசிகர்கள் யாராவது இருந்தா கருத்து தெரிவிக்கலாம். அல்லது இந்த கவிதைகள் தொடர்பா உங்களுக்கு பிடிச்சிருந்த ஏதாவது ஒரு அழகியல் மாண்பு, இது எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கேட்கலாம். இல்லது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். நம்ம கலந்துரையாடல ஆரம்பிக்கலாம். இருங்க ஜமுனாசி, முதல் ஒரு 2 நிமிஷம் அப்படிதான் இருக்கும், வருத்தப்படாதீங்க. Anyone? யா கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த கவிதை எடுங்களேன். கேளுங்கள் கொடுக்கப்படும். ஓகே, இருங்கக்கா வரேன். எங்க போச்சு? அதாவது வைரமுத்துவும் வந்து புது கவிதை தான் எழுதுறாரு. நான் முத்துக்குமாரும் வந்து புது கவிதை தான் எழுதுறாங்க. யுகபாரதியும் புது கவிதை தான் எழுதுறாங்க. ஆனா மு மேத்தாவும் புது கவிதை தான் எழுதுறாங்க. ஆனா இவங்க எல்லாருக்குமே அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரபு கவிதை தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, வைரமுத்து வந்து ஒரு பேட்டியில சொல்லுவாங்க, மரபை வந்து கற்றுக்கொண்டாதான் அந்த மரபை எப்படி உடைத்து எழுதுவதுன்னு நமக்கு தெரியும், அல்லது விதிமீறல்னா என்னன்னு நமக்கு தெரியும். கட்டுகளற்ற கவிதைகளை புது கவிதைக்கு சொல்லுவோம் இல்லையா, இலக்கணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து புது கவிதைனா ஒரு வாக்கியத்தை உடைச்சு போட்டு எழுதுறது இல்லை புது கவிதை. அப்போ நம்மளுக்கு வந்து சொல் வளம் வேணும். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியத்துல இருக்கு. அதனாலதான் பெரும்பாலும் வைரமுத்துடைய பாடல்களா இருக்கட்டும், நாமுடைய பாடல்களா இருக்கட்டும், சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்து கையாளப்பட்ட பாடல் வரிகளாகவே இருக்கும். அப்ப அவங்க கவிதைகள்லயும் நம்ம நிறைய பார்க்கலாம். வைரமுத்துவோடைய நாவல்ல கூட ஒரு கவிதை தன்மையை நம்மளால உணர முடியும். சரி, இந்த கவிதையை நான் படிச்சேன். படிக்கும்போது தான் நினைச்சேன் என்னன்னா, புது கவிதை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இலக்கண செங்கோல் தொடங்கும் போதே இலக்கணத்துக்குன்னு ஒரு செங்கோல் இருக்கு. யாப்பு அப்படிங்கிறது சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி, இவை எதுவும் இல்லாத
அங்க பக்கத்துல ஒரு டேஷ் கொடுத்திருக்காரு. இது எதுவுமே இல்லாத அப்படின்றது ஒரு வெற்றிடமா கூட நம்ம வச்சுக்கலாம், அல்லது இது எதுவுமே தேவைப்படாதுன்னு கூட நம்ம சொல்லலாமா அப்படின்றது யோசிச்சு பாருங்க. கருத்துகள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புது கவிதை. அப்போ இந்த மேல சொன்னதுக்கும் அவ்வளவு சொல்றாரு, அவ்வளவு பெருசா சொல்றாரு. அதாவது இலக்கணத்துல இருக்கக்கூடிய செங்கோல் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். எப்படி ஒரு ஒரு கவிதையை நம்ம வந்து நிலா, வானம், காற்று அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு புது கவிதைக்கு சொல்லப்படுகின்ற விதி என்னவாக இருக்கின்றது? இதெல்லாம் இல்லாம கருத்துக்களை மட்டுமே ஆழ கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய மக்களாட்சி முறை. மக்களாட்சி முறைன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும். மக்கள் ஆட்சின்றது வந்து ஒரு 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 நாடோ ஒரு ஆட்சி முறை வந்து எப்படியானப்பட்ட ஆட்சி முறை, ஒரு ஒற்றுமையான ஒரு ஆட்சி முறை. அப்போ இங்க நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, புதுக்கவிதைய சொல்லப்பட்டதாக நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா இதுல சொல்லப்படுற உள்கருத்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, எதையெல்லாம் நாம கற்றுக்கொள்ள வேண்டுமோ, நான் நான் அந்த உள் அர்த்தத்துக்கு போறேன். புதுக்கவிதையை அவர் என்னவா பார்த்திருக்காரு அப்படின்றதுனால, ஏன்னா மேத்தாவை தெரிஞ்சதுனால, அவரோட மொழி வளம் நமக்கு தெரிஞ்சதுனால. நீங்க ஒவ்வொரு கவிஞர்களையும் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒவ்வொரு கவிஞருமே நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய கவிதைகள்ல அந்த கவிதையில இருக்கிற ஆழத்தை விட அந்த கவிதை என்ன சொல்லப்படுகின்றது அப்படிங்கிறத காட்டிலும் அந்த சொல்ல வந்து எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்றதுதான். இப்போ வள்ளுவர் சொன்னதுதான், தோன்றின் புகழோடு தோன்றுகிறதுக்கு எல்லாருமே பல விளக்கங்கள் கொடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு சொல்லையும் ஏன் அந்த சொல்ல அங்க பொருத்தி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத வைக்கும்போது அந்த சொல்லுக்கு இன்னொரு பொருள் ஆழமா சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம கவிதைய பாக்குறது, புரிஞ்சு கொள்றது, ஆழமான கருத்துக்கள், அதனை தாண்டி அந்த சொல்லுடைய வலிமை என்னவாக அங்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த கவிஞனுடைய பார்வை. இப்போ பிருத்திவி சொல்லும்போது எனக்கு இப்படி தோணுச்சு, நான் பாருங்க எப்படி பார்த்திருக்கேன் அப்படின்றது இல்ல. அந்த சொல்லு உங்களுக்கு கொடுத்த ஒரு பாதிப்பு, அந்த சொல் உங்களுக்கு கொடுத்த கற்பனை, அவ்வளவுதான். சோ இந்த கவிதை வந்து எனக்கு சொல்லும்போது இவ்வளவு விஷயங்களை சொல்றாரு. இலக்கணத்தை செங்கோல்னு சொல்றாரு, யாப்ப சிம்மாசனம்னு சொல்றாரு, எதுகைய பல்லக்குன்னு சொல்றாரு. இந்த பல்லக்கு எதுக்கு பயன்படுத்துவோம்? சிம்மாசனம்ன்றது என்ன? செங்கோல்ங்கிறது என்ன? தனிமொழி சேனைங்கிறது என்ன? அப்பெல்லாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வரியுமே உச்சம். இது வல்ல. ஆனா இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. மக்களாட்சி முறையே புதுக்கவிதை அப்படின்னா, பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. நான் வந்து இந்த மற்ற கவிதையை படிக்கும்போது இது வந்து மேத்தா என்பவர் மரபிலிருந்து புதுக்கவிதைக்கு வரும்போது என்ன மனநிலையில வந்து எங்க நிக்கிறாரு, அதைய விட்டு கொடுக்காம எப்படி எளிமையான ஒரு முறைக்கு மக்களோட மக்களா நான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. அவ்வளவுதான். நன்றி. சூப்பர், நன்றிக்கா, மிக்க நன்றி. சரி, அடுத்தபடியாக வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா முமேத்தா அவர்களுடைய கவிதை தொடர்பாக? அடுத்து உங்களுடைய ஏதாவது ஒரு புத்தகத்தோடைய கவிமொன்றிலுக்கு வந்துருங்க. நீங்க உங்க குரலை கேட்க நாங்க ஆசையா இருக்கோம். அவர் ஒரு ஒரு கவிமொன்றுக்கும் தவறாம வருவாருக்கா. குகன் வருவாரு, சுரேன் வருவாரு, பார்த்துட்டே இருப்பேன். அதான் குகன் வந்து அடுத்து ஒரு புக்குக்கு வந்து பேசிட்டோங்க, ஒரு புத்தகத்தோடைய பார்வையை கொடுக்கட்டும். ஓகே தான்க்கா, பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட அவருக்கு ஓகே நான். சரி, ஓகே. அடுத்த கருத்து யாரும் சொல்ல விரும்பல அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்து நான் என்னுடைய இன்னொரு பார்வையை தெரிவிக்கிறேன். இந்த ஒரு பூ உதிர்ந்து கிடக்கிறது அப்படிங்கிற இடத்துல வந்து ஜமுனாஸ்ரீ அவர்கள் வந்து ஒரு பெண்ணை மையமா வச்சு பார்த்துருந்தாங்க சொன்னாங்கல்ல. நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் ஒரு பூவையே தான் மையமா வச்சு பார்த்துருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு இந்த 4 வரிகள் மட்டும் நான் தனியா சொல்ல விரும்புறேன். எந்த கொடுங்காற்றின் இடதுகால் இடறியதோ செடியின் சிரிப்பு இங்கே சிந்தி கிடக்கிறது அப்படின்றாரு. ஸோ பொன்கோகிலம் அக்கா சொன்ன மாதிரிதான் அந்தந்த வார்த்தைக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த அந்த ஒரு கம்பாரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பாத்திர படைப்பும் அந்த எந்த கொடுங்காற்றின் ஏதோ ஒரு ஒரு காத்து, கெட்ட காத்துன்னெலாம் வச்சுக்கோங்களேன், ஒரு கொடுங்காத்து, அந்த கொடுங்காத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து, உடல் கொடுத்து, ஒரு இடது கால் கொடுத்து, அந்த இடது காலில் இந்த செடியை இடற வச்சு, இடர்ந்த செடியுடைய சிரிப்பை எடுத்து அந்த பூவை சிரிப்பா சொல்லி அந்த சிரிப்பு இங்க சிந்தி கிடைக்கிறது, பூ கீழே கிடக்கு அப்படின்றது. ஸோ அக்கா சொன்ன மாதிரி ஒரு வாக்கியத்தை உடச்சி எழுதுறது இல்லை புது கவிதை அப்படின்றது இங்கிருந்தே நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா ஒரு பூ உதிர்ந்து கிடக்கிறதுன்றதான் அவர் மேல போட்டிருக்காரு தலைப்பா. அதே தான் கீழே சொல்ல வந்திருக்காரு, எந்த கொடுங்காற்றின் இடதுகால் இடறியதோ செடியின் சிரிப்பு சிந்தி கிடக்கிறதுன்னு. ஆனா ஒரு பூ உதிர்ந்து கிடக்கிறத இப்படியும் சொல்லலாங்கிறத
இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகாமல் கூந்தலிலே சேராமல் பிறர் கழுத்தை சுற்றாமல் பிணத்திற்கும் ஆகாமல்னு இருக்கு. ஸோ சந்தம் வராம இல்ல, சந்தம் வந்திருக்கு. அதுவும் சொன்ன மாதிரி தான். இலக்கணம் தெரிஞ்சா, அந்த யாப்பிலக்கணம் தெரிஞ்சா, மரபு கவிதை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சா, தேவைப்பட்ட இடத்துல ஒரு சந்தம், தேவைப்பட்ட இடத்துல ஒரு எதுகை அங்கங்க பயன்படுத்தலாம். இப்ப பிறர் கழுத்தை பிணத்திற்கும் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இது ஸ்டில் புது கவிதை ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஏன்னா அது உள்ள இருக்கிற அந்த கருத்து, அந்த அந்த கருத்தாளம், அந்த மக்களாட்சி முறை அப்படிப்பட்டது. ஸோ கோவிலுக்கு போகாமல் பூ எதுக்கு பொதுவா பூக்களுடைய மிகப்பெரிய ஒரு வரமே கடவுள்கிட்ட போய் சேர்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கூந்தலிலே சேராமல் அது நிறைய கவிஞர்கள் சொல்லுவாங்க. நான் அவளோட கூந்தல்ல பூவா பறக்க கூந்தல்ல போய் பூவா சேர ஆசைப்படுறேன் அப்படின்வாங்க. பிறர் கழுத்தை சுற்றாமல்னா நான் நினைக்கிறேன் ஒரு மாலையா சரமா அந்த மாதிரி. பிணத்திற்கும் ஆகாமல்னா மிஞ்சி மிஞ்சி போனா இதுக்காகவாவது பயன்படுங்க, இதுக்காகவாவது பூ பயன்படுதே அப்படின்ற அதுக்கும் இல்லாம ஒரு பூ கிடக்குது, அதை போய் இன்னும் மிதிச்சு வேற நீங்க நசுக்குறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்த ஒரு கவிதை இது. அதனால ஜமுனாஸ்ரீயை போலவே எனக்கும் ரொம்ப ஃபேவரட் பிடிச்ச கவிதை இந்த ஒரு பூ உதிர்ந்து கிடக்கிறது தான். ஸோ வேறு யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா அல்லது கேள்விகள்? புகன் என்ன இருந்தாரு. ஓ, நிச்சயமாக முயற்சிக்கிறேன் அக்கா. ஓகே, சூப்பர். ஒன்றும் பிரச்சனை இல்லை குகன், நீங்க பேசுறதா இருந்தா சொல்லுங்க. நீங்க பேசுறதா இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கான கவிதை தொகுப்பு ஏதாவது தேடி கொடுக்கணும்னா நான் தேடித்தரேன். உங்களுக்கு ஸ்லைட் எதுவும் செய்யணும்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். நோ ப்ராப்ளம். ஓகே, வேற யாராவது ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? தனேஸ்வரி, அன்பரசன், இளமாறன், லீனாக்கா, சுரேன், காந்தி முருகன் அம்மா வந்திருக்காங்க. வணக்கம், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தயாஜி அண்ணன் வந்திருக்காரு. ஓகே, தயாஜி அண்ணன் பேச விரும்புறீங்களாண்ணே? வணக்கம் தம்பி. இல்ல பெரியவங்க பேசிட்டு இருக்கீங்க, எதுக்கு நம்ம குறுக்கு பேசிக்கிட்டு தான் ஒரு செவி இன்பத்துக்காக நீங்க வந்திருக்கேன். நல்லது நல்லதுண்ணே. இதை நீங்க செவில்ல அடிச்சே சொல்லிருக்கலாம். செவி. ஓகே, சரி. ஓகே, அப்போ யாருக்கும் எந்த கருத்துக்களும் அல்லது கேள்விகளும் இல்லை என்றால் மீண்டும் உங்களை கவிமுன்றில் கலந்துரையாடல் 9 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள். அதுக்குள்ள விடை பெற்றாதீங்க, அதான் யாரும் பேசலையா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. புரியா இருக்கீங்க, பேசாட்டி கழுத்து பிடிச்சி இழுத்து மத்தவங்களை பேச சொல்ல மாட்டீங்களா? என்னண்ணே? இல்ல, பேசாட்டியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து யாரையாவது பேசுங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் இங்க இது பண்றதெல்லாம் கன்ஃபரன்டேஷன் பண்றதில்ல. ஓகே, அடுத்த ஸ்லைட் மாத்துங்க. அந்த பூ, ஆமா, அந்த பூ கீழே விழுந்து கிடக்கும்ல, நேரம் அங்க போயிருவோம். ஒரு இந்த மேத்தாவை பத்தி ரொம்ப சாதாரணமா சொல்றதுன்னா, சாதாரணமா இல்ல, அபாரமா கூட சொல்லலாம். என்னன்னா, மரபுதான் முக்கியம், புது கவிதை எழுதுறவங்க எல்லாம் உருப்படாதவங்க அப்படின்னு வெளிப்படையவே எவ்வளவு பேர் பேசினாங்க. இன்னும் சொல்ல போனா காரி கூட மூஞ்சி துப்பினாங்க, இவனுக்குன்னு அதுவும் வரல இதுவும் வரலன்னு சொல்லிட்டு. மேத்தா, வைரமுத்து மாதிரியான நாட்கள் அங்கிருந்து மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு போனாங்க. இப்ப மிகப்பெரிய பாய்ச்சல் சாதாரண பாய்ச்சல் இல்ல. நீ அரண்மனைக்குள்ளதான் இருக்க, நீ தங்க ஆபரணம் போட்டுட்டு இருக்க, மொழி அப்படின்றத கவசம் வச்சுட்டு இருக்க, நாங்க அதை தாண்டி மக்களின் மொழியாக கீழே இறங்கி நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற இடம் பெரிய இடம். அதற்காக அவங்க நிறைய இழந்தாங்க. அவங்க துணிச்சலாக நிறைய இழந்ததுக்கு அப்புறம் தான் இன்று அவங்கள பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பூ உதிர்ந்து கிடக்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். அத ஒரு கவிஞன், ஒரு மக்களின் மொழி இருக்கக்கூடிய ஒரு கவிஞன் எப்படி பாக்குறான் அப்படின்றதுதான் ஒரு கவிதையே பிறக்குது. கீழே பூ கிடக்கு மிதிக்காத முருகேசா, இதான் கதை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கீழே பூ கிடக்குது முருகேசா, மிதிச்சிடாத, அதுதான். ஆனா மேத்தா அப்படின்ற ஒரு பெரும் கவிஞர் என்ன சொல்றாருன்னா, கீழே விழுந்து கிடக்கிற பூவுக்காக பரிதாபப்படுறாரு. எந்த கொடுங்காற்றில் இடது கால் இடறியதோ தெரியல, செடியின் சிரிப்பு அப்படின்னு சொன்னாரு இல்லையா, இதெல்லாம் கவிதை. இதோட இன்னொன்னு அற்புதமான ஒரு வரி இருக்கும், ஏன்னா நான் படிச்சு அப்படியே அசந்துட்டேன். கழுத்தை திருகி விட்ட கை எதுவோ, அடுத்த வரி பாருங்க, தேவ மொழி எழுத்து முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் ஜோடனை போட்டு அப்படி இப்படி அழகரத்தை இப்படி போடுங்க, அப்படி போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கோம்.
ஒரு பூ அப்படின்றது எது? அது தேவ மொழி. முடிஞ்சிருச்சு. எல்லா சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒன்ன மனிதனால படைக்க முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா அது தேவ மொழி. ஒரு பூவ மொழியோட ஒப்பிடுவது ஒரு கலை. அதை நாம் உணராத, பார்த்திராத, புரிந்து கொள்ளாத தேவ மொழியாக கொண்டு போய் வைக்கிற இடம் இருக்கு இல்லையா? அது நேரடி கடவுள்கிட்டயே தொடர்புள்ள ஒரு பூ அது. கடவுள் எழுதின கையெழுத்துன்னு கூட அத சொல்லலாம். அப்படி ஒரு அபாரமான வார்த்தையா அத நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட அபாரமான ஒரு பூ இங்க தனியா அனாதையா கிடக்குதேன்னு சொல்லிட்டு, அது எங்கெங்கெல்லாம் போயிருக்கலாம். நீ இங்க போயிருக்கலாம், நீ அங்க போயிருக்கலாம். ஆனா எதுவுமே போகாம நீ கீழ விழுந்து கிடக்குறியே! அப்படி சொல்லிட்டு பூவுக்காக பரிதாபப்பட்டுட்டு, அந்த பூ எவ்வளவு உன்னதமானதுன்னு சொல்லிட்டு அடுத்து நம்மகிட்ட வராரு. என்ன சொல்றாரு? ஆ காலில் அணிந்துள்ள செருப்புக்கு என்ன கண் இருக்கிறதா? நெஞ்சு இருக்கிறதா? கண் இருக்கிறதானே முடிச்சிருக்கலாம் தானே! நெஞ்சு இருக்கிறதா ஏன் வருது? பூவை மிதிக்கிறதுக்கு உன் கால்ல கண் இல்லாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. உன் மனசுல ஈரம் இருக்கணும். அங்க அந்த மனதில இருக்க வேண்டிய ஈரத்த தான் நெஞ்சு இருக்கிறதான்னு கேட்டு அவர் முடிச்சிருக்கிறதா நான் பார்க்கிறேன். வெறும் உன் கால்ல கண்ணு இல்ல. நீ பூவ மிதிச்சிருவ. அப்படி சொல்லல அவரு. ஆ கால் என்ன கண்ணா இருக்குன்னு கேட்டுட்டு, அது ஒரு மனுஷன் அப்படிதான் கேட்பான். ஒரு சாதாரண மனுஷனுக்கும், கவிஞனுடைய பார்வைக்கும் இதான் வித்தியாசம். பூவ மிதிக்காதன்னு ஒருத்தன் சொல்லுவான். உன் கண் என்ன புடநிலையா இருக்குன்னு கேட்பான். இவரு ஒரு கவிஞரா கேட்கிறாரு. உன் செருப்புக்கு கண்ணு இருக்கான்னு கேட்டுட்டு, அடுத்த அடி மேல வராரு. நெஞ்சு இருக்கா? நெஞ்சு இருக்கிறதான்னு கேட்கறது அந்த செருப்புக்கா நான் பார்க்கல. அந்த பூவ துளிய கூட அந்த தேவ மொழிய துளிக்கூட பொருட்படுத்தாமல் மிதிக்கும் கால்களை நோக்கி இது கேட்கிற குரலா நான் பார்க்கிறேன். இதுதான் மக்களின் மொழி. நம்ம சொன்னோம் இல்லையா? "பூ கொடுக்குது முருகேசா, மிதிக்காம போன்னு" சொல்லுவோம்ல. அதையும் ஒரு கவிஞன் எப்படி சொல்லுவான்றதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். எனக்கு ரொம்ப புடிச்சது. அந்த சிவப்பு விளக்கு நீங்க சொன்னீங்களே ரொம்ப நல்ல இந்த டிராஃபிக் லைட் கிட்ட இருந்த அந்த சமிக்ஞை விளக்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அத அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஆனா, அ அந்த கவிதை குறித்து பேசுனவங்க ரொம்ப நல்லாவே பேசியிருந்தாங்க. அது என்னன்னா, எவ்வளவு உயரத்துல உன்ன வச்சு ஒருத்தன் பார்க்கறான், எவ்வளவு அடியில உன்ன அதே போட்டு மிதிக்கிறான் அப்படின்றது அந்த கவிதை. அது நேரடி பொருள் தான். வானம் எவ்ளோ உயரத்துல இருக்கு, நிலா எவ்ளோ பிரகாசமா இருக்கு, நட்சத்திரம் எப்படி மின்னி மின்னிக்கிட்டு இருக்கு. தம்பி அந்த கவிதைய பத்தி நான் பேசும்போது நீங்க டக்குனு அந்த ஸ்லேட்டுக்கு மாட்டீங்க? இல்ல அந்த கவிதைய பத்தி 4 வார்த்தை சொல்லிர்றேன். அது அப்படி இருக்கும் பொழுது, ஒரு உன்னதமான மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பிரபஞ்ச ரகசியத்த மேல வச்சுக்கிட்டு, எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம் அது, எவ்வளவு உயர்வா இருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்த கட்டமா அவர் எங்கிருந்து அத பார்க்கிறாருன்னு வைக்கிற இடம் இருக்கு இல்லையா? மனிதன் அவனுடைய அவல நிலைய இன்னொருவனையை பாழ்படுத்தி, தன்னுடைய சுயலாபத்துக்காக, சுய பணத்துக்காக முழுக்க முழுக்க மூளையை பயன்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் அது. ஒரு ஒரு பொண்ண ஏமாத்தி, ஒரு ஆணை ஏமாத்தி, அவர்களின் உடலை சுரண்டி, இந்த பிணந்தின்னி கழுகுகள் மாதிரி பிற உணர்ச்சிகளையும், பிற உடல்களையும் புடுங்கி தின்னக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. அப்படியான ரொம்ப தரமட்டத்துல இருக்கிற, நம்ம கிட்ட கூட நெருங்கி போக முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒண்ணையும், நம்மால் புரிந்து கொள்ள முடியாம இருக்கிற இடத்துல இருக்கிற இன்னொன்னையும் பேசுற இடம் இருக்கு இல்லையா? இந்த நிலா, வானம், நட்சத்திரம் ஒரு கவிஞரோட பார்வையில 2க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இவ்வளவு பெரிய வேறுபாடு அப்படின்றது நம்ம நோக்கி நம்மளே கேட்டுக்கிறோம். இப்ப ரொம்ப உன்னதமான மனநிலை இருக்கிற ஒருத்தன் ரொம்ப கேவலமாவும் இருப்பான். அவன் பார்ப்பான் டிப்டாப்பா இருப்பான், போவான், வருவான், கோயிலுக்கு அள்ளி அள்ளி குடுப்பான், அன்னதானம் கேட்டா எவ்வளவு வேணா குடுப்பான். ஆனா வீட்டுக்கு வந்து நம்ம மனைவி பட்டீர்னு அறைவான். காஃபில சீனி போட தெரியாதான்னு கேட்பான். இந்த உச்சம் இருக்குல்ல, இந்த மாய மர்மம் இருக்கு இல்லையா? ஒருத்தனால எப்படி எல்லா நேரத்திலும் அன்பு காட்ட முடியாம இருக்கு? எப்படி தன்னை நெருங்கிய ஒருத்தி மேல ஒருத்திய காயப்படுத்த முடியுது? அப்படின்னு மனிதர்கள் மனத்தை நம்மால அவ்வளவு சீக்கிரத்துல புரிந்து கொள்ள முடியாது. இந்த நிலாவானம் நட்சத்திரம் அப்படியான ஒரு பெரிய விஷயத்த சொல்றதா நான் பார்க்கிறேன். இத நம்ம ஒரு சாதாரண ஒரு பார்வையா எடுத்துக்கிட்டா ஒரு சாதாரண பார்வை. ஆனா அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? சிவப்பு விளக்கு வீதியில் சென்று கொண்டிருந்தவன் அண்ணாந்து பார்த்தால், அவன் அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்னது? பிரான்ஸ்ல பாலியல் செய்யறதுக்கான ஒரு தெருவே இருக்கும். அங்க வந்து அது வந்து அரசாங்கத்துல அனுமதி பெற்றது. நீங்க அந்த சாலையில போனீங்கன்னா, அதற்கான உபகரணங்கள், அதற்கான பெண்கள் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதுக்குரிய கட்டணத்தை குடுத்து நீங்க உள்ளுக்கு போயிட்டு
உங்க நேரத்தை செலவழிச்சுட்டு வரலாம். அப்படியான தெரு அது. அப்படியான இடத்துல ஒருத்தன் போகும் பொழுது அவன் அண்ணா அந்த வானத்தை பாக்குறான். அந்த கேளிக்கைகள் மீது அவனுக்கு அக்கறை இல்லை. அப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் தான் கவிஞன். தான் எவ்வளவு இழிவான இடத்துல இருந்தாலும் தன்னுடைய பார்வையை அண்ணாந்து வானத்தை நோக்கி இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறிஞ்சுக்கணும், இவ்வளவு அழகா இருக்கேன்னு நோக்கி அங்க போறான் இல்லையா, அவன் தான் கவிஞன். அப்படிதான் நம்ம கவிதை எழுத வேண்டியது இருக்கு. இதுதான் மக்களின் குரல். உடனே புரட்சி வந்து இவர்களை நாம் காப்பாற்றி விடுவோம், இங்கிருந்து கொண்டு போய் விடுவோம், சிவப்பு விளக்கை அழித்து பச்சை விளக்கை ஆக்கி விடுவோம், அந்த கவிஞன் பேசவே இல்லை. அதிகாரம் இருக்கிறவன் தான் பேசுவான். ஆனா அதிகாரமற்ற மக்களின் குரலா இருக்கிறவன் இந்த இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை தான் சொல்லுவான். அந்த வேறுபாடு தான் இதுல இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. எங்களுக்கு செவி இன்பம் கொடுத்ததுக்கு நன்றிண்ணே. சோ முடிந்த கவி முன்றில் திரும்ப திறந்து வச்சிருக்காரு. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? இளமாறன் தயாஜனா ஒரு நாளா கூப்பிட சொல்றாரு, அதனாலதான் நான் கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அன்பரசன் பாத்தீங்களா? தயாஜனா விளங்கா அமைதியா இருக்குது. லீனாக்கா, லீனாக்கா அவங்க லைன் ப்ராப்ளம் மெசேஜ் பண்ணாங்கல்ல, வெளியாக முடியாம இருக்காங்க போல. காந்தி முருகன் அம்மா பேசுறீங்களா? இல்ல ஐயா, கவிதையை நான் வந்து முழுமையா வாசிக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நூலிலிருந்து இருந்து கவிமுன்றில் வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வேற யாரு? தனேஸ்வரி. ஒரு கவிமுன்றிலுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, தயாஜன பாருங்க அடுத்தடுத்த கவிமுன்றில் வந்துட்டே இருக்காரு உங்களால. வணக்கம். எஸ் வணக்கம், சொல்லுங்க. எனக்கு தயா அண்ணகிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, கவிமுன்றில் கலந்துரையாடல் 7 தொடர்கிறது. அண்ணா, இந்த இல்ல அண்ணா விளக்கின 2 கவிதைகளும், இந்த நிலா, வானம், நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஒரு பூ உதிர்ந்து விட்டதுன்னு நினைக்கிறேன், அந்த கவிதையும் முழுக்க முழுக்க மக்கள் குரல் அப்படின்ற ரீதியில சொல்றாரு. அது எப்படி இந்த புத்தகத்தோட தொகுப்பையும், சாரி எனக்கு தொண்டை ரொம்ப கட்டியிருக்கேன்னு, கேக்குதா நான் தெளிவா பேசுறேன்னா? நீங்க எப்போதும் இப்படிதான் பேசுவீங்க, எனக்கு கேட்டுக்கிட்டு பழகி இருக்கு, நீ தாராளமா பேசலாம். இல்லைன்னு இந்த கவிதையோட தொகுப்போட பேரும் ஊர்வலம். இதுக்கும் வந்துட்டு ரொம்ப தொடர்பு இருக்கு. அந்த மக்கள் குரல் அதற்கு சார்ந்துதான் வருது அப்படின்னு சொல்ல வரீங்களா? இது எப்படி, இதுக்கு ஏன் ஊர்வலம் வைத்திருக்காருன்னு உங்களுக்கு பார்வை இருக்கான்னு? வழக்கமா கவிதை தொகுப்புக்கு அவங்க அந்த கவிதையிலிருந்து ஒரு தலைப்பை பெயரை வைப்பாங்க. மேத்தாவோட கவிதை தலைப்புகளே இதை விட அற்புதமான தலைப்புகள் எவ்வளவோ இருக்கு. இப்ப எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை, நான் அவரோட புத்தகங்கள் படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல ரொம்ப புரட்சிகரமாக இருக்கக்கூடிய தலைப்புகளை அவர் ஆரம்பத்தில் வச்சிருந்தாரு. இந்த ஊர்வலம் அப்படின்றதும் எல்லாரும் போகக்கூடிய ஒரு பாதை தானே அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து அவரு ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் இது. அப்போ உள்ள கவிதைகள் தொகுப்பு இது. அப்போ ஒரு தேவை இருந்துச்சு, மக்களின் குரல், மக்களுக்கு நெருக்கமான குரல் வேணும்னு சொல்லிட்டு அப்போ எழுதப்பட்ட கவிதைகளாக இது இருக்கலாம். பிருத்திவி இன்னொரு ஸ்லைட்டுக்கு போங்க. ஊர்வலம் பாருங்க, 1977. தேங்க்யூ, நன்றி பிருத்திவி. அது பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோடும் கோலமும் கூட இதுல நான் படிக்கும் போது எனக்கு பிடிச்சமான விஷயம் என்ன தெரியுமா? ஜனநாயகம் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எப்போதும் ஒரு கோட்டுக்கு உட்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு போனவன் அரசியல்வாதி. நீ இந்த கோட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போறது ஒரு அரசியல்வாதி. ஆனா மக்கள் கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, தாண்ட கோடுகளை தள்ளி போட்டு கொண்டாள் பாரு, இதுதான் தேவை, இதுதான் மக்கள், இதுதான் புரட்சி. ஒரு காலகட்டத்துல நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துச்சு, பேரணி நடந்துச்சு இல்லையா? அந்த பேரணிக்கு முன்பாக வந்து ஒரு கோடு இருந்துச்சு நமக்கு. நம்ம ஆண்டவர்கள், நம்ம ஓட்டு போட்டவங்க ஒண்ணு சொன்னாங்க, இதுதான்ப்பா, இவ்வளவுதான்ப்பா, இவ்வளவுதான்ப்பா, இவ்வளவுதான்ப்பா அப்படி சொன்னாங்க. மக்கள் கிளர்ந்து எழுந்ததுக்கு அப்புறமா அவங்க ஜனநாயகத்தை மதிச்சாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க அந்த கோட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா அந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இன்றைக்கு இதுவரையில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அந்த நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கோட்டை
தாண்டுவதற்கான அந்த கோட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கிட்டே இருக்கும். ஜனநாயகம் பரவாயில்லை, எப்பொழுதும் ஒரு கோட்டுக்கு உட்பட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு மாயை அரசியல்வாதிகிட்ட கொடுக்கலாம். அவனை நம்ப வச்சிடலாம். அவன் என் பேச்சு கேட்பான், எனக்கு தானே ஓட்டு போட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே தான் இருப்பான். ஆனா மக்களுக்கு தாண்ட தாண்ட கோடுகளை தள்ளி போட்டு கொண்டால் இதுதான் நமக்கு வேணும். மேல ஒரு அரசியல்காரனின் பார்வை, கீழே ஒரு அரசியல்வாதியின் பார்வை, நடுவில் இருக்கிறதா மக்களுக்கான குரல். அவன் போடுற அந்த கோட்டை நீ கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டே முன்னுக்கு வா, அவ்வளவுதான். கோடும் குளம் அவ்வளவுதான். அடுத்த ஸ்லைடு போங்க. இது ஒவ்வொன்றுமே ஒரு மக்களுக்கான குரல், மக்களிடமிருந்து வர குரலா தான் இருக்கு. அரசியல் வந்து தெரிஞ்ச பறிக்கிற ஒரு இதா இருக்கு. ஸோ ஒரு பூ உதிர்ந்து கிடக்குது பார்த்தாச்சு. அடுத்து திரை வந்து மனதின் திரை தான். நம்ம எல்லாத்தையும் கலட்டி வந்துகிட்டு இருக்கோம், அகற்றி வைக்கிறோம். ஆனா நமக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்றத மறைமுகமா வச்சுட்டு இருக்கோன்னு அதை பேசினவங்களே கூட ரொம்ப சிறப்பான முறையில பேசிட்டாங்க. அதனால அதை படுத்து இன்னும் அதிகமாக பேச வேண்டாம். அடுத்து போங்க. திரைக்கு அப்புறம் இல்லையோ? திரைக்கு அப்புறம் இருக்குதானே, கேளுங்கள் கொடுக்கப்படுமா, தட்டுங்கள் திறக்கப்படுமா, இது ஒண்ணு அப்படி இருக்கும். அதுவும் பொன் கோகிலம் சிறப்பா. அதுவும் பொன் கோகிலம் சொல்லிட்டாங்க, சிறப்பான முறையில சொல்லிட்டாங்க. இந்த கவிதைகளை கேட்கவும் வாசிக்கவும் ஒவ்வொரு இடத்தையும் அவர் ரொம்ப நிதானமா பயன்படுத்தியிருக்காரு. அவ்வளவு சாதாரணமா போற போக்கில் எழுதிட்டு போல. 3 புள்ளி ஒரு ஆச்சரியக்குறி, இதுதான் கவிதை. இப்ப முகநூல் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதல. ஆனா இந்த புது கவிதைக்கு அப்புறமா இவர் ஆச்சரியக்குறியை போட்டிருக்காரு, கவனிச்சிங்களா? இப்ப ஆச்சரியக்குறி, முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, இரட்டை மேற்கோள் குறிக்கு கவிதைகளுக்கு பெரிய மரியாதை கிடையாது. இப்ப மரியாதையோட மதிப்பும் கிடையாது. ஆனா அப்ப புது கவிதை அப்படி எழுதி ஒரு ஆச்சரியக்குறி வைக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய நோக்கத்தை அவர் அங்க சுமந்து வச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய நோக்கத்தை அந்த புது கவிதை அப்படின்ற சொல்லாடலில் அவர் புகுத்தி வச்சிருக்காரு. இப்ப புது கவிதை அப்படின்றது நம்ம சொல்றது இல்ல. கவிதை, புது கவிதை, நவீன கவிதை, பின் நவீன கவிதை, இப்ப எதிர் கவிதைன்ட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இந்த பயணம் நீண்ட பயணம். நம்ம எத்தனையோ ஆண்டுகள் சங்க இலக்கியத்திலிருந்து பெரிய கவிதை நடையில பெரிய பாரம்பரியத்தை கடந்து மக்களின் குரலாக, மக்களின் அகத்தின் குரலாக, காழ்ப்புணர்ச்சியின் குரலாக, கோபத்தின் குரலாக, அன்பின் குரலாக ஒரு தனி மனிதனை பிரபஞ்சத்தை நோக்கி கேட்கிற மாதிரி கவிதைகள் போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்த கவிதையில வந்து தலைப்பு ஏன் அப்படி வச்சாங்கன்ற கேள்வி தானே கேட்டீங்க. அது கவிதைக்கு தலைப்பு எப்படி வைக்கப்படுதுன்னா அது அந்த கவிஞரின் மனநிலை பொறுத்து இருக்கு. இதுக்கு வேற தலைப்பு கூட வச்சிருக்கலாம், அந்த கேளுங்களுக்கு கொடுக்கப்படும் கூட வச்சிருக்கலாம். இந்த தொகுப்புக்கு பொருத்தமா தானே இருக்கும். ஆரம்பத்துல இதுதான் தலைப்பா வைக்கணும்னு பெரும்பாலும் எந்த கவிஞர்களும் யோசிச்சது இல்லை. நீங்க பழைய கவிதை தொகுப்பு பாத்தீங்கன்னா, என்னடா இப்படி ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளே கேட்போம். ஆனா அந்த கவிதை தொகுப்பு உள்ளுக்கே கூட நல்ல நல்ல தலைப்புகள்ல இருக்கும். அதை கூட அவர் பயன்படுத்திக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கருதுற மாதிரி இப்ப நமக்கு வந்து ஒரு ஜோடனை தேவை. பிரித்தி அடிக்கடி சொல்லுவாரு, நான் மேல அந்த படத்தை வைக்கிறோன்னே, கீழே ஒரு கோடு போடுறேன்னே, இந்த வட்டம்னே, வயலை பத்தி கவிதைனா பேக்ரவுண்ட் வயல்னே அப்படி சொல்லுவாரு. ஆனா அப்போ உள்ளவங்க எப்படின்னா அவங்களுக்கு அந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம், கவிதை என்ன சொல்லுதுன்னு முக்கியம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும், மடக்குனா உடைச்சுக்கும். அந்த மாதிரி புத்தகங்கள் கூட ஒரு தரம் அப்படி பாத்தீங்கன்னா கவிதையில் தான் அவங்களுடைய தரம் இருந்துச்சு தவிர புத்தகத்தில் அட்டையில இல்லை. இப்ப புத்தகத்தில் இதுதான் அந்த 2 இடத்துக்கு உள்ள வித்தியாசம். இதை பாப்பா கேட்டதுக்கு என்னால முடிஞ்ச பதில சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க இறுதியா சொன்னது மட்டும் விளங்கலன்னு புத்தகம். விளங்குதுப்பா, விளங்குதா? இப்ப விளங்குதுண்ணே. நீங்க கடைசியா சொன்னது மட்டும். ஓகே, இங்க மழை வருது, இங்க மழையா இருக்கிறதுனால லைன் பிரேக் ஆகுது. இப்ப விளங்குதா? ஓகே, இங்க மழையா இருக்கு. அதுதான் தொடக்க காலகட்டத்துல ஒரு புத்தகம் தரமா இல்லாட்டியும், அட்டை அவ்வளவு தரமான அட்டையாக இல்லாட்டியும் உள்ளுக்கு இருக்கிற கவிதை பேசினது, கவிதையில் தரம் இருந்தது, அது அந்த புத்தகங்களை காப்பாற்றியது. இன்றைய இருக்கக்கூடிய பல கவிஞர்களுடைய புத்தகங்கள்ல அட்டை நல்லா இருக்கு, வளவளன்னு இருக்கு, கிராஃபிக் டிசைன் போடுறாங்க, பேஜுக்கு வண்ணம் இருக்கு, ஓவியங்கள் இருக்கு, ஆனா கவிதை கன்றாவியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நீங்க ரிப்பீட் மூட்ல இப்ப கேக்குறீங்க.
தனேஸ்வரி கேட்ட கேள்வி இளமாறன் தனேஷ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்ப்பா. நன்றி. ரொம்ப சூப்பர், நன்றி நன்றி. அண்ணன். இளமாறன் வந்து இளைஞர்கள் இருக்கான், அதனால அவர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. வணக்கம், வாழ்த்துக்கள் ஜமுனா, நல்ல பகிர்வு. புது கவிதையின் எழுச்சிக்கு மூமேத்தாவின் பங்களிப்பு மிக முக்கியமானவை. அடிப்படையில் அவர் தமிழ் பேராசிரியர். மூமேத்தாவின் கவிதைகள் சிந்திக்கும் வகையை நாம் கையாள வேண்டும் என்பதில்தான். கவிஞர் அரசியல் மற்றும் முக்கியமானவை. சூழலின் கவிதையில் ஈர்ப்பு மிக முக்கியமானவை. சந்திப்பில் பேசுகிறேன் அப்படின்னு போயிருக்காரு. மிக்க நன்றி இளமாறன். சோ இளமாறன் கூறிய கருத்துக்களோடு இன்றைய கவிமொன்றில் வந்து ஒரு முடிவை நாடுகிறது. மீண்டும் அடுத்த கவிமொன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.